ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய கட் ஆஃப் ரிலேட்டடான மோஸ்ட் டவுட்ஸை ஃபுல்லாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டவுட் பார்த்திங்க அப்படின்னா 251 ஐ ஆம் எலிஜிபிள் ஃபார் 7.5ல் வரீங்க. எஸ்சி கேட்டகரிக்கு வில் ஐ கெட் MBBS சீட் சான்ஸ் ரொம்ப லோமாக. நீங்கள் வந்து கவர்மெண்ட் BDS ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா செல்ஃப் ஃபினான்சிங் BDS ட்ரை பண்ணுங்கள். கன்ஃபார்ம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 7.5 ரிசர்வேஷனில் 390 மார்க்ஸ் எஸ்சிக்கு கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. கன்ஃபார்ம் 390க்கு செம்ம கவர்மெண்ட் காலேஜே கிடைக்கும். ஓகேவா, வந்து ஒரி பண்ண தேவையில்லை. மணி பெரிய சாமிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா, 390க்கு கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு டவுட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 486 கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் காலேஜஸ் கிடைக்குமா? 486 நீங்கள் எந்த கேட்டகரியில் வாரீங்கன்னு தெரில. பட் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிசி, BCM, MBC, அதுக்கப்புறம் எஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்கள் கவர்மெண்ட் காலேஜே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 3 கேட்டகரி BC, BCM, MBCயாக இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு 486க்கு செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ஓகே ப்ரோ. 7.5 கேட்டகரியில் நான் வரேன். எனக்கு நிறையா டவுட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் ப்ரௌசரிங் சென்டரில் போயிட்டு அப்ளிகேஷன் போடலாமா இல்லை மொபைலில் போடலாமா? தயவு செஞ்சு மொபைலில் மட்டும் போட்டுறாதீங்க. மொபைலில் தயவு செஞ்சு இந்த அப்ளிகேஷன் விஷயத்தெல்லாம் போட்டுறாங்க. இது வந்து உங்கள் லைஃப்பில் வந்து விளாண்டுறாதீங்க. கன்ஃபார்ம் நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போங்க. ஒரு 200 ருபீஸ் செலவாகும். அந்த 200 ருபீஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னா NTMI திருப்பி ரீஓப்பன் பண்ணி கரெக்ஷன் டேட்லாம் கொடுக்க மாட்டான் TN மெடிக்கல் செலெக்ஷனில். அதனால் வந்து கன்ஃபார்ம் நீங்கள் வந்து ஃபோனில் பண்ணாதீங்க. ப்ரௌசிங் சென்டர் போய் அந்த டீட்டெயில்ஸை ஃபுல்லாக அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள விட்டு கம்ப்யூட்டரில் பண்ணுங்களே தவிர ஃபோனில் பண்ணாதீங்க. 200 ருபீஸை பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் போயிடும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 279 மார்க்ஸ் எஸ்சி கேட்டகரி செல்ஃப் ஃபினான்சிங் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. பட் நீங்கள் 92.5ல் வரீங்களா 7.5ல் வரீங்களான்னு தெரியல. 92.5 இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு 279க்கு சீட்டு கிடைக்காது எஸ்சி கேட்டகரி. அது மட்டும் இல்லை 7.5% வரீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேவா, ஓகே. 324 எஸ்சிக்காவா MBBSன்னு கேட்டிருக்காங்க. அது என்ன எஸ்சிக்காவான்னு தெரில. 324க்கு எஸ்சி 7.5% வருவாங்கன்னு நினைக்கிறேன், காவியா முருகனுங்கிறவங்க. பட் உங்களுக்கு 324க்கு கன்ஃபார்ம் சீட்டு கிடச்சிரும் 7.5ல். ஓகேவா, ஓகே சார். லோ கட் ஆஃபுக்கு ஏதாவது ஐடியாஸ் உங்கள் லோ கட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து ஆல் இந்தியா கோட்டாவில் ஸ்டூடெண்ட்ஸ் ஹை மார்க்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக போனாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 92.5 இருந்தாலும் 7.5% ஸ்டூடெண்ட்ஸ் போகிறது கஷ்டம் ஆல் இந்தியா கோட்டாவில். அதனால் வந்து 92.5%ல் டாப் ஸ்கோர் வாங்கினவங்க எல்லாருமே வந்து ஆல் இந்தியா கோட்டா வழியில் வந்து சீட்டை ஃபில்லப் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ரொம்ப இறங்கிடும். நம்ம 10 to 15 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்கிறோம், அது டிக்ரீஸ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஓகே. 522 MBCக்கு ஆல் இந்தியா கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணலாமா? 522 அது உங்களோட ஒப்பீனியன். என்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்வேன்னா அப்படின்னா 522க்கு நீங்கள் ஆல் இந்தியா கோட்டாவில் அப்ளை பண்ணுறது வேணாம். ஓகேவா, ஏன்னா OBC கட் ஆஃப்லாம் வந்து உங்களுக்கு 590க்கு மேலே இருக்கணும். 590க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து OBCயில் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் ஆல் இந்தியா கோட்டாவில் அப்ளை பண்ணலாம். பை 522க்கு வேணாம், என்னோட ஒப்பீனியன் வேணாம். பட் உங்களோட டிசிஷன் என்னான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸ்ரீகாந்த்ங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா ப்ரோ, தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு டவுட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரோ 232 மார்க்ஸ் 7.5 ரிசர்வேஷன் இருக்குது ப்ரோ. MBC MBCயாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபினான்சிங் BDS கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா, கவர்மெண்ட் MBBS, செல்ஃப் ஃபினான்சிங் MBBS, அதுமாதிரி கவர்மெண்ட் BDS மூணுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் BDS கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு டவுட்டு பார்த்தீங்க அப்படின்னா 175 மார்க்ஸ் 7.5ல் வரேன். எந்த காலேஜாவது சான்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. பட் MBBSக்கும் சான்ஸ் இல்லை, BDSக்கும் உங்களுக்கு சான்ஸ் இல்லை. மேபி ஆயுஷ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆயுஷ் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன கேட்டகரின்னு சொல்லுங்கள், நான் கட் ஆஃப் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஓகேவா ப்ரோ. பாண்டிச்சேரி சென்டாக்கு கட் ஆஃப் வீடியோ கொடுங்க. கன்ஃபார்ம் ப்ரோ, கன்ஃபார்ம். பாண்டிச்சேரி சென்டாக்குடைய டீட்டெயில்ஸ் தான் நாங்கள் இப்போ மேக்ஸிமம் வந்து கேதர் பண்ணிகிட்ருக்கோம். கேதர் பண்ண முடித்தோடனே நான் உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரிக்கான சென்டாக்கான கட் ஆஃப் வீடியோ நம்ம போட்டுருவோம். ஓகேவா, ஓகே. 309 மார்க்ஸ் MBC கம்யூனிட்டி 7.5 ரிசர்வேஷனில் வரேன். MBBS ப்ரைவேட் காலேஜ் கிடைக்குமா? கன்ஃபார்ம் உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. சரஸ்வதிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் டவுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 327 MBC 7.5 பனிமலர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் 327க்கு மேக்ஸிமம் உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜே கிடச்சிருமே.
என்னோட கணிப்பு வந்து 327க்கு வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸே இருக்குது. ஓகேவா? 326 பிசி 7.5ல வரீங்க. எனி சான்ஸ் டு கெட் ஃபார் எம்பிபிஎஸ் சீட்? டெஃபினெட்லி கெட். ஓகேவா? டெஃபினெட்லி உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். 326 பிசிக்கும் கிடைக்கும், 327 எம்பிசிக்கும் கவர்மெண்ட் காலேஜ்லேயே சீட்டு கிடைச்சிரும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு 380க்கு எந்த காலேஜ் கிடைக்கும்? 7.5%ல் வரேன். பட் நீங்கள் எந்த கேட்டகரின்னு மென்ஷன் பண்ணலையே ப்ரோ. சிரஞ்சீவிங்கிறவங்க சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களோட கேட்டகரியை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ப்ரோ. பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. சாரி ப்ரோ, சாரி. ஓகே, சாரி ப்ரோ. ஐஆம்ஏ பிசின்னு கேட்டிருக்கீங்க. 380 இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு டாப் 10க்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை ப்ரோ. கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு 15 காலேஜஸில் உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பர்சனலாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், எந்தெந்த காலேஜ்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு 292க்கு எஸ்சிக்கு 7.5% குட் ப்ரைவேட் காலேஜ். ஏன் 292க்கு உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் காலேஜே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 292 எஸ்சி கேட்டகரிக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது 7.5%. நீங்கள் ப்ரைவேட் போகணுன்னு அவசியம் கிடையாது மேக்ஸிமம். ஓகேவா? ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட்டு டவுட் பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ப்ரோ நீங்கள் சொன்னது கட் ஆஃப் விட அதிகமாக ஆகுமா? 292 எஸ்சி 7 ரிசர்வேஷனில் ஒரு கன்ஃபார்ம் மௌனிஸ் சம்பத்துங்கிறவங்க கேட்டுருக்காங்க. 292க்கு கன்ஃபார்ம் உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும் ப்ரோ 7.5க்கு. நெக்ஸ்ட்டு 370 7.5 ரிசர்வேஷன் பிசி கம்யூனிட்டி விச் காலேஜ் கேன் கரெக்ட்? கன்ஃபார்ம் உங்களுக்கு 370க்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 7.5 ரிசர்வேஷனில் கிடைக்கும் ப்ரோ. பர்சனலாக டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்தெந்த காலேஜ் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் ப்ரோ. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 337 எஸ்சி 92.5%ல் வரீங்க. செல்ஃப் ஃபினான்சிங் பாசிபிளா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் சான்சஸ் கம்மி ப்ரோ. நியூ காலேஜஸ் வந்தாலும் கூட கட் ஆஃப் இன்க்ரீஸ்னால 10 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நம்மளோட கணிப்பு. பட் 337க்கு சான்சஸ் ரொம்ப கம்மி ப்ரோ செல்ஃப் ஃபினான்சிங். பட் நீங்கள் வந்து கவர்மெண்ட் பிடிஎஸ் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா செல்ஃப் ஃபினான்சிங் பிடிஎஸ் ட்ரை பண்ணுங்கள். 184 ஆனால் எம்பிசியில் மேனேஜ்மெண்ட் கிடைக்குமாண்ணா? மேனேஜ்மெண்ட்டுமே டவுட்டு உங்களுக்கு. மேனேஜ்மெண்ட்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி 184க்குலாம் எம்பிசிக்கு. ஓகேவா? ஓகே. 392 எஸ்சி 92.5%ல் வரீங்க. செல்ஃப் ஃபினான்சிங் பாசிபிளா? செல்ஃப் ஃபினான்சிங் பாசிபிள். ஒன்று எஸ்ஆர்எம் ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லைனா வந்து கேஎம்சிஹெச், இந்த 2 காலேஜில் ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அதையும் மீறி வந்துடுச்சு அப்படின்னா கற்பகம், மேல்மருவத்தூர், கற்பக விநாயகர், இந்த 5 காலேஜில் ஏதாச்சும் ஒரு காலேஜ் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் டவுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 279 மார்க்ஸ் 7 ரிசர்வேஷனில் இருக்கீங்க. எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா? பட் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கன்னு தெரியலையே ப்ரோ. பிசியா, ஓபிசி, எம்பிசியா, பிசிஎம்மா, எந்த கேட்டகரின்னு தெரில. சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா புகழ் தினேஷுங்கிறவங்க உங்களோட கேட்டகரியை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட்லேயே உங்களுக்கு நான் என்னம்மா கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு 309 மார்க் எம்பிசி 7.5 ரிசர்வேஷனில் சீட்டு கிடைக்குமா? கன்ஃபார்ம் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் ப்ரோ. பட் உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங்கில் தான் ப்ரோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரஸ்வதிங்கிறவங்க ஆல்ரெடி சொல்லியாச்சு உங்களுக்கு. சேலம் மெடிக்கல் காலேஜ் எஸ்சி கேட்டகரிக்கு எவ்வளோ அண்ணா மார்க் வேணும்? கண்டிப்பாக வந்து 470+ மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சேலம் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 470 இல்லைனாலும் 480+ மேக்ஸிமம் வந்து மோஸ்ட் சேஃபஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 480+ இருந்துச்சு அப்படின்னா சேலம் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? ஓகே. மாறன் நரேன்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் டவுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு, ஹலோ சார், 496 பிசி கேட்டகரி ஐ கெட் ப்ரைவேட் காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டா இன் கற்பகம் பாசிபிளா சார்? செம்ம பாசிபிள் ப்ரோ. கன்ஃபார்ம் 496க்கு கற்பகம் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும் ப்ரோ. பாசிபிள் தான். ஓகேவா? 496க்கு கிடைக்கிறதுக்கு மோர் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? விஜய் செந்தில்ங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு டவுட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 574 பிசி இஎஸ்ஐசி கேகே நகர் கிடைக்குமா? இஎஸ்ஐசி கேகே நகர் பாசிபிள் கம்மி. 574க்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஓகேவா ப்ரோ? ஓகே. நெக்ஸ்ட்டு டவுட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 448 எஸ்சி கேட்டகரியில் சீட்டு பாசிபிளா? 92.5% இருந்தால் செம பாசிபிள். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு 448 எஸ்சி கேட்டகரிக்கு சீட்டு கிடைக்கும். ஓகேவா? ஓகே. கவி நிலவன்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஓகே. 2 பார்ட்டு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம வந்து டவுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட அந்த கட் ஆஃப் ரிலேட்டடான டவுட்டு வந்து நம்ம 2 பார்ட்டு வீடியோ போட்டிருக்கோம். ஆல்ரெடி ஒரு பார்ட் வீடியோ போட்டாச்சு. இப்போ இது 2வது பார்ட் வீடியோ.
இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் கட் ஆஃப் ரிலேட்டடாக டவுட் உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்தெந்த காலேஜ் பாசிபிள்னு சொல்லி நம்ம வந்து மேக்ஸிமம் சொல்லுவோம். அது மட்டும் இல்லை நீட் 2024க்கு படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அதுக்கு தேவையான கொஷின் பேப்பர்ஸ், அதுக்கு தேவையான கைட்லைன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.